ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி தாங்க. தீபாவளின்னு சொன்னோன்னே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்னென்னா ஸ்வீட்டு, அடுத்து பட்டாசு தான். அப்படிப்பட்ட பட்டாசு நமக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து கிடச்சிச்சின்னு யாருக்காவது தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சீனாவில் பண்டைய லுயாங் மாகாண மக்கள் விழாக்களில் மூங்கில் தண்டுகளை நெருப்பில் வீசுகிறத ஒரு சடங்காக வச்சுருந்துருக்காங்க. மூங்கில் நெருப்பில் எரியும் போது மூங்கில் உள்ள வெற்று காற்று பைகள் அதிகமாக வெப்பமடைஞ்சு சத்தத்தோடு வெடிக்கும். மூங்கில் வெடி சடங்கு தீய சக்திகளை விரட்டும் அப்படின்னு சொல்லி சீனர்கள் நம்பியிருக்காங்க. கிபி 600-900 காலகட்டத்தில் பொட்டாசியம் நைட்ரேட், சல்ஃபர், கரி இதெல்லாம் கலந்த பொடியை குழிவான மூங்கில் குச்சியில் ஊற்றி வெடிக்க பயன்படுத்தியிருக்காங்க. சீனாவிலிருந்து அரேபியர்களாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் முதல் பட்டாசு தொழிற்சாலை கொல்கத்தாவில் நிறுவப்பட்டது. சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் சிவகாசியில் பட்டாசு மையம் முதல்ல தொடங்கப்பட்டிருக்கு. பட்டாசு வண்ணங்களுக்கு ஸ்ட்ரோடியம், கால்சியம், சோடியம், பேரியம், தாமிரம், அலுமினியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி உலோகங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதனால் பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து கவனமாக வெடிங்க. பக்கத்தில் தண்ணி, மணல் இதெல்லாம் வச்சுக்கோங்க. குழந்தைங்க பெரியவங்க இல்லாமல் பட்டாசு வெடிக்காதீங்க. பெரியவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.